Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான வறுத்த மாவு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வறுத்த மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் அப்படினா இது கூட பழம் சேர்த்து இத பிரேக்ஃபாஸ்டாவோ ஸ்நாக்ஸாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வறுத்த மாவோட பழம் சேர்க்காம சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் வெளியூர் போகும்போது கூட இத செஞ்சு எடுத்துட்டு போலாம். ஒரு வாழைப்பழம் மட்டும் இருந்தா போதும் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வறுத்த மாவு செய்யறதுக்கு நான் இதுல 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துடலாம். பச்சரிசியை தண்ணியில் நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற விட்டு எடுத்துடலாம். பச்சரிசியை தண்ணியில் நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டியில் சேர்த்து இந்த தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பச்சரிசியை நீங்கள் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மில்லில் கொடுத்து பொடிச்சு வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சரிசியை நல்லாவே பொடிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வறுத்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இதில் 2 பெரிய தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். தேங்காவோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துடலாம். தேங்காவை ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சரிசி மாவையும் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துடலாம். சுக்குத்தூள் சேர்க்கறதுனால இந்த வறுத்த மாவு ரொம்பவே வாசனையாக இருக்கும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு அடி பிடிக்காம இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய், அரிசி மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். இதை மிதமான தீயில வச்சு அடி பிடிக்காமல் நல்லாவே வறுத்து எடுத்துடலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை நல்லா இருக்கும். அதிக நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு இதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தேங்காய், பச்சரிசி மாவு எல்லாமே சேர்ந்து மணல் மாதிரி நல்லா உதிரி உதிரியான பதத்தில் வந்தாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியான பதத்தில் வறுத்தெடுக்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்தோம் அப்படின்னா தான் இது அதிக நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போது இந்த அரிசி மாவோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். பாருங்கள், இது நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பதத்தில் வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட வறுத்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லாவே சூடார விட்டு எடுத்துடலாம். இந்த மாவு நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவை நீங்கள் சரியான பதத்தில் நல்லா வறுத்தெடுத்துருந்தீங்க அப்படின்னா இது 1 மாதத்துக்கு மேலே கூட கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வறுத்த மாவை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க. அப்போது தான் இது அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இந்த வறுத்த மாவை நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த வறுத்த மாவில் நமக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம்.
நான் இதில் 2 செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். இந்த தோலை எடுத்துட்டு பழத்தை இந்த மாவோட சேர்த்துடலாம். இப்போ இந்த பழத்தை மாவோட சேர்த்து நல்லா விரசி எடுத்துடலாம். நல்லாவே விரசி எடுத்தாச்சு. இப்போது இதை நமக்கு தேவையான அளவில் உருண்டைகளாக பிடிச்சி சாப்பிட வேண்டியது தான். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வறுத்த மாவை இந்த மாதிரி பழம் சேர்க்காம சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிடலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பழம் மட்டும் இருந்தால் போதும், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். நம்மளோட சுவையான வறுத்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.